முருகா இந்தா காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட களியாச்சே சிவனே ஐயா. நாலு காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா கங்கை பால் வற்றுமப்பா. இது யார் சொன்னதுன்னா நான் சொல்லலை, எம்பெருமான் நாராயணன் சிவபெருமானிடத்தில் சொல்கிறார். சிவனே கலியுகத்தில் கங்கை பால் வற்றப்போது காராம்பசுவை கங்கை கரையிலேயே கொள்ளுவான், கொன்று புசிப்பார்கள், சாப்பிடுவாங்கன்னாரு. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? அது மட்டுமா சொன்னார் சாமி? நாலு காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமாடா. 4 கால் ஜீவராசியில் விடமாட்டான். ஒரு ஜீவராசி விடுறானா எல்லாம் கொன்று தின்ட்டுறான். இப்படிப்பட்ட இந்தா முருகா, ஏன் நீ ஏன் கோவப்பட்டு விட்றா? நீ இங்கே வா, ஏன் முருகனுக்கே கோவம் வந்துருச்சு போங்க, பசி தீர்ந்துருச்சு போல். அப்போது 4 காலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமாடா கங்கை பால் வற்றுமாடாங்காரு. 4 காலு ஜீவ செந்தை விட மாட்டான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையான இடத்துக்கு பார்த்துக்கோங்க, போய் பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவிலையும் எத்தனை ஜீவராசி, எத்தனை ஆடு மாடு கோழி பன்றி இதெல்லாம் பலியிடுறாங்கன்னு பாருங்கள். கொன்று புசிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் சிவபெருமான் சொல்கிறாரு, ஊர்ந்து திரியும் உயிர் பிராணிகளை வதைக்க வேண்டாம் கண்ணு மக்காங்கிறார் எம்பெருமான் நாராயணன் சொல்கிறாரு. ஆனால் சிவனை சொல்கிறாரு, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம்கான், மேலதாளம் குறவை துணி வேண்டாம்கான் ஈசனுக்கு, ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடுத்தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகுதடாங்கிறார் சாமி. நடுத்தீர்ப்பு இந்த உடலில் இருந்து ஆத்மா வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதுதான் நடுத்தீர்ப்பு. எமன் கொண்டு போய் தீர்ப்பு கேட்பான். அதில் தான் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் தண்டனை. எனக்கு ஆடு கிடா கோழி பன்றி நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம், எனக்கு செடியில் மலரக்கூடிய மலர்களை நீங்கள் எனக்கு பறித்து நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், உன் இதயத்திற்கு அன்பை மட்டும் கொடுன்னு தான் எம்பெருமான் சொல்கிறாரு. இதை எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நன்றி.